பிரைஸ் அலோல் தினம் ஒரு தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். பிள்ளைகளே, இங்கு அப்போலோவை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியனாய் ஒரு மனிதன் அங்கு வேதத்திலே தேறின ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனை குறித்து மேல் பகுதியை நாம் வாசிக்கிறோம். 24 அலெக்சந்தரியா பட்டணம், வேதாகமங்களில் சாதுரியவான், வல்லவனாக இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், விளக்கி சொல்லக்கூடிய மக்களாய் இருக்கணும். இவன் வேதாகமங்களில் வல்லவனாய் இருந்தாலும் சாதுரியவனாய் இருந்தாலும் கூட அவன் சில விஷயங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் கற்றுக்கொண்டதை செயல்படுத்தி வருகிறான். கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அவன் அதை விளங்கி கொள்கிறான். இன்றைக்கி திருச்சபைகளிலே குழந்தை ஞானஸ்தானங்கிறாங்க, பெரியவங்க ஞானஸ்தானம். உபதேசங்களில் நாம் அநேகர் என்ன செஞ்சிட்ருக்கோம்? வித்தியாசப்படுகிறோம். ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, டிஎல்சி, லூத்தரன், மார்த்தோமா, இப்படி அநேக ட்ரெடிஷ்னல் திருச்சபையாகட்டும், பெண்டேகாஸ்ட், புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள், இப்படி நிறைய காரியங்களை நம் கிறிஸ்தவர்களிலே பார்க்கிறோம். பிள்ளைகளே, உபதேசங்களில் நாம் கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருந்து ஸ்திரமாக இருக்கிறோம், நல்லது தான். ஆனால் வேதம் போதிக்கிற திரித்துவத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரிய ஒன்றான மெய்தேவனை நீங்கள் என்ன செய்யணும்? உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் அடையாளமாய், முன் உதாரணமாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்தின் ஆரம்பமாகவும் முடிவாகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளே, ஆகையினாலே நீங்கள் விருத்த சேதனம் செய்வதும் விருத்த சேதனம் வேண்டாம் என்று சொல்வதும் கூடாது. அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? கர்த்தர் அந்த யுகங்களின் அடிப்படையிலே, அந்த காலகட்டங்களின் அடிப்படையிலே, காலகாலமாய் யுகங்களின் அடிப்படையிலே காலம் நிறைவேறின பொழுது தன் குமாரன் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட இயேசுவை வெளிப்படுத்தினார் என்று எபிரேய நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்? உபதேசத்தை கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தெளிவாய் நீங்கள் இருக்கணும். புரிந்து கொண்ட பிள்ளைகளாய், அறிந்து கொண்ட பிள்ளைகளாய், சொல்லக்கூடிய திராணி உள்ளவர்களாய், சொல்லுகிற சுவிசேஷத்தை நாணமாய் சொல்லணும், தெளிவாய் சொல்லணும், அதை உண்மையாய் சொல்லணும். சத்தியத்தை சத்தியமாய் அறிவியுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போலோவை போல நீங்கள் சாதுரியவான், வல்லவன், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குங்க, நல்லது தான், தப்பு இல்லை. ஆனாலும் அங்கே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவனுக்கு இன்னும் மேலும் விலைக்கு சொல்கிறாங்க சில விஷயங்களை. பவுலும் அவனுக்கு நல்ல விலைக்கு சொல்கிறாங்க. இப்படி சில ஊழியக்காரங்க பாருங்கள், விசுவாசிகள் சொல்கிறத நம்ம கேட்கவோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆலோசனை யார் சொன்னாலும் என்ன செய்யணும்? நல்லதாக இருந்தால் கேட்டுக்கிறதுல தப்பே கிடையாது. பாஸ்ட்டுக்கே புத்தி சொல்கிறீங்களா, பிஷப்புக்கே புத்தி சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த மேலான அதிகாரமும் தேவனால் அன்றி யாருக்கும் என்ன செய்யலை? கொடுக்கப்படலை. அதனால் மற்றவங்களை அற்பமாக நினைக்காதீங்க, பிறனை அவமதிக்காதீங்க, மற்றவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதனால தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குறார், உன்னை போல பிறனை நேசி. பிள்ளைகளே, நீங்கள் கற்றுக்கொண்டதில் தேறினவர்களாக இருப்பது நல்லது. அதில் நிலைத்திருந்து உபதேசம் செய்வது போதுமானது. இன்னும் மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினாலே ஆவியானவருடைய கிரியைகளை இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.